இப்ப ரெண்டு பக்கமுமே இப்ப இபிஎஸ் தரப்பில இருந்தும் ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்கா, ஓபிஎஸ் தரப்பில இருந்தும் சுயநலம் அப்படின்னு இருக்கா? இப்ப உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை நம்ம இப்போ கடந்த மாதம் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். எங்கேயாவது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டை திமுக தொண்டனை தாக்கணும், இல்லை திமுக தொண்டை அதிமுக தொண்டனை தாக்கணும், ஏதாவது ஒரு பூத்து வாக்குச்சாவடியில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்ததா? 11 மணிக்கு மேலே ஒரு பூத்தில் கூட ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கன்னியாகுமரியில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எந்த இடத்துலையும் அதிமுக தொண்டை இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை இந்த தேர்தலில் ஒத்துமையாக அந்த கட்சியை புதுசாக இப்போ 4ஆம் தேதி தான் கட்சி பிளவு பண்ணணும்ல, ஆல்ரெடி 2 வருஷமாக கட்சி பிளவுப்பட்டு தான் இருக்குது. அது இல்லைங்கிறாங்களே, பிளவுங்கிறது அதை எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அதில் சதவீதம் ஒன்றா நீங்கள் 75%, 25% கூட வச்சுங்க. அண்ணன் எடப்பாடியார் பக்கத்தில் 75% இருக்குது, இவங்க பக்கத்தில் 25% இருந்தால் கூட இந்த 25 இல்லாமல் 75 வெற்றி பெற முடியலல்ல. இதுதானே இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தா கூட ஒரே ஒரு தொகுதி கள்ளைக்குறிச்சி மட்டும்தான் அந்த ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கார், யார் குமரகுரு தவிர. மற்ற யாருமே ஃபெமிலியரான வேட்பாளர் இல்லை, யாருமே வெற்றி பெறத்துக்கான இன்னும் சொல்ல போனால் டெபாசிட்டுக்கே போராடக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் பிஜேபி கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதி கிட்ட வெற்றி பெறக்கூடிய யார் சௌமியா அன்புமணி, டிடிவி சார், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நயனார் நாகேந்திரன், அண்ணன் அண்ணாமலை, ஒரு 8 தொகுதி ஏசி சண்முகவேலூர், இப்படி வெற்றி பெறக்கூடிய பெரம்பலூரில் வேந்தர் அவர்கள், இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இனம் காணப்பட்டு இருக்குது. 8 தொகுதிக்கு மேலே போகுது. ஆனால் மூன்றாவது இந்திய திருநாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியே வெற்றியை எட்டி பிடிக்காதான்றது அதுவே இழுபறியாக தான் இருக்குது. அதுவும் கள்ளக்குறிச்சி. இதை தவிர அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதி ஏதாவது ஒன்று. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தொண்டர்கள் சோர்ந்துட்டாங்க, ஒற்றுமை இல்லாததான் காரணம். அது தேகத்தறி சின்னமாக என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்று போடுவோம் வென்று காட்டுவோன்னுவாங்க. அதுக்கான முயற்சி வரும்போது அண்ணன் ஓபிஎஸ்ஸை 8 ஒதுக்கிறாங்க, வைத்திலிங்கத்தை 8 ஒதுக்கிறாங்க. அவர் பேச வர எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி கோசம் வராத எடப்பாடி கோசம் வெயிட் பண்ணுறாங்க. வந்தவங்களே இவங்க 8 ஒதுக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் ராஜா அண்ணன் வந்தார், நானே அழைச்சிட்டு போனோம். பல முறை ராத்திரியில் அந்த மாதம் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, நான் தான் அதிமுக வர போடுறேன், நீங்களாம் எதுக்கு வரைக்குன்னு கேட்டாங்க. அதே மாதிரி பொன்னையா அண்ணன், அதே மாதிரி செங்கோட்டையா அண்ணன், அதே மாதிரி உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத்து, அண்ணன் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, இவங்கெல்லாம் வரத்துக்கு இந்த வேலை யாத்திரை பண்ணும்போது வரத்துக்கு ரெடியாக இருந்தவங்களாம் இவங்க யார் பக்கம் வர ரெடியாக இருக்காங்கங்கிறீங்க? சின்னம்மா தலைமை ஏற்று வரத்துக்கு அன்றைக்கி எல்லாருமே ஒன்றுபட்டு அதிமுக வழி நடத்தணுன்றதில் தெளிவாக இருந்தாங்க. நாங்கள் வரோம் அப்படின்னும் போது அம்மா அதை மறுத்தாங்க. எதுக்காக அவங்க மறுத்தாங்கன்றது ஆரம்பத்திலேருந்தே வரணும்னு அவங்க எது நினைச்சாங்களா? ஆரம்பத்தில் இல்லை. இப்போ இந்த சைதுகான் மாவட்ட செயலாளர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார். டிடிவி சார் எல்லாரும் ஒன்று சேரணும்னு ஒரு தீர்மானம் அங்கே தேனியில் நிறைவேற்றின போது மாவட்ட செயலாளர் அப்போ அந்த தருணத்தில் அம்மா வேலை யாத்திரை போனாங்க. தஞ்சாவூர்லேருந்து அவங்க குலதெய்வம் கோயிலேருந்து திருச்செந்தூருக்கு. அந்த தருணத்தில் நாங்கள் எல்லாம் திருச்செந்தூரில் அம்மாவை பார்க்கணும், நீங்கள் அம்மாவோட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, அம்மாவை பேச சொல்லுங்கள் அப்படின்னும் போது அந்த அம்மா மறுத்தாங்க. அப்ப அதிமுகவுடைய முன்னாள் மூத்த அமைச்சர்களா இருக்கட்டும், மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இப்ப சசிகலா அவர்கள் பக்கம் வர்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னு தயாரா இருந்தாங்கன்னு சொல்றேன். சின்ன திருத்தம் இப்ப இருக்காங்களான்னு தெரியாது. என் அம்மா அந்த மாதிரி வரும்போது அந்த வாய்ப்புகளை அன்னைக்கு சிறைச்சாலையிலேருந்து வரும்போதும் சரி தட்டி பறிச்சாங்க. அதே மாதிரி 2021 தேர்தலையும் வாய்ப்பு கட்சியை ஒன்று சேர்க்கக்கூடிய ராஜமாதாவாக அந்த அம்மா சேர்ந்துருக்கணும். அந்த அம்மா பொதுச் செயலாளராக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த கட்சியோட நலன் கருதி அம்மா கிட்ட இருந்த காரணத்தினால தொண்டர்கள் ஏற்றுக்கிற அந்த காரணத்தினால இந்த அம்மா மிகப்பெரிய துரோகம். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறோம், நம்ம அண்ணன் எடப்பாடியார் பண்ணிட்டாரு, இந்த பக்கம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பண்ணிட்டாருன்னு. இந்த மிகப்பெரிய துரோகத்தை பண்ணது தியாகத்தெளிவு சின்னமாக தான். இப்போ விண்ணப்ப படிவம் அனுப்பியிருக்கிறாங்களே, அதாம்மா கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன கண் இருக்கும்போது தானே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலம் கடந்துச்சு, அவங்களுக்கான ட்ரெயின் போயிடுச்சு. இனிமேல் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் ஒரு வாய்ப்பு வருமானது. இப்போ ஜூன் 4க்கு பிறகு அவங்களும் அதையே தானே சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த தேர்தல் முடிவு வரட்டும் எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு. முடிவு பற்றி சொல்லலை. 2021-24 தேர்தலே பாராளுமன்றத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து தேசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டி அடிப்போம் தான் சொல்லியிருந்தாங்க. 24 பிறகு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க.
ஒரு விஷயம் புரிஞ்சு பதவி சுகத்தை ஒரு குமஸ்தா அண்ணன் எடப்பாடியார் குமஸ்தாவை அம்மா அவன் சின்ன தியாகத்தளி சின்னம்மா செய்த தவறால் முதலாளி ஆக்கியாச்சு அண்ணன் எடுத்து வந்து முதலாளி சேரில் உட்கார வச்சாச்சு உட்காந்து திரும்ப அந்த சேரை கொடுன்னு கேட்டால் கொடுப்பாரா? உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர் 3 முறை கொடுத்து திருப்பி எப்போ கேட்டாலும் சேரை விட்டு எழுப்பி உட்கார வைக்கிறதுக்கு அது மாதிரிப்பட்டவர் இல்லை அண்ணன் எடப்பாடியார். அவங்க வந்து தப்பு பண்ணது டிடிவி சார் தினகரன் சாரும் ஆனால் அம்மா தியாகத்தளி சின்னம்மாவும் தொண்டர்களுடைய கருத்தை கேட்காம தன்னிச்சையாக கூவத்தூரில் அவங்க எடுத்த அந்த முடிவு தான் இன்னைக்கு அதிமுகவோட வீழ்ச்சிக்கு மிக நம்ம தொடர்ந்து பேசலாம்.